அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மேக்ஸ் ட்ரிக்ஸ் பை பூபதி. இந்த இதில் வந்து பார்க்குறது என்ன இது பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி அப்படின்ற இதில் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அதாவது புது புக்கில் இருக்கக்கூடிய எல்லா இதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி இந்த இதில் வந்து ஒரு பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இதோட பழைய இதில் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 2012 இருந்து இப்போ 2019 வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பைன் பண்ணி ஒரு பிடிஎஃபாகவும் இதோட அந்த புக்கு மெட்டீரியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரும் சேர்த்து உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டு பண்ணி தந்திருக்கேன். சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம அந்த சப்ஜெக்ட் வைஸாக படிக்கிறோம். இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ அந்த சிந்து சமவெளி நாகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே இதில் வந்து நான் கம்பைன் பண்ணி கொடுத்துட்டேன். புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th ஒரு இதில் இருக்கும், அதே மாதிரி 8th ஒன்று இருக்கும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10th, அதுக்கப்புறம் 12th இந்த மாதிரி இருக்கும். இதை போராத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கம்பைன் பண்ணி ஒரே இதில் ஒரே டாப்பிக்கில் அது வர மாதிரி கொடுத்துட்டேன். அது அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் இவ்வளோ தான் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் வந்து அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து பாருங்கள், நம்ம இதில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இதில் வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்றத வந்து தான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். என்னென்ன வருது அப்படின்னா, நம்ம குரூப் 4லேயும் சரி, குரூப் 2, குரூப் 1 எல்லா இதுக்குமே வந்து இந்த டாபிக் வரும். அதே மாதிரி ப்ளஸ் நம்மளுடைய போலீஸ் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய தலைப்புகள் தான் அஸ்வலஸ் சேமாக தான் வரப்போகுது. அதனால் அவங்களும் இதை வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரியே நாங்கள் இதில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த இது வந்து பாருங்கள், கொஸ்டின் அதாவது நம்ம ப்ரீவியஸாக நடந்திருக்கக்கூடிய கொஸ்டினை அந்த கொஸ்டினை எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்றத கொடுத்துருக்கேன். சரிங்களா? கொஸ்டினை அப்படியே வந்து தனியாக கொடுத்துட்டேன். ப்ளஸ் இதனுடைய கண்டினியூட்டியாக வர்ற மாதிரியே தான் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு பேஜில் வர மாதிரி இருக்காது. ஒரு பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4-5 கொஸ்டின் வர மாதிரியே தான் கொடுத்துருப்பேன். ஒன்ஸ் நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதில் நிறையா கொஸ்டின் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா தனித்தனியாக ஒரு பேஜ் போட்டிங்கன்னா நிறையா பக்கங்கள் வந்து வரும். அதை வந்து இது பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே இதில் ஒரு 2-3 கொஸ்டின் வர மாதிரியே உங்களுக்கு தந்திருக்கேன். ப்ளஸ் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இதில் வந்து கேட்டிருக்காங்க, எந்த வருஷத்தில் வந்து அந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியே நான் கொடுத்துட்டேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இயரில் வந்து இந்த கேள்வி எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க அப்படின்ற இதையும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த சிந்து சமவெளி நாகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட், ஆன்லைன் பாயிண்ட்டை மட்டும் தனித்தனியாக எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஒரு தனி பிடிஎஃபாக வந்து கொடுத்துருக்கேன். இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் மட்டும் தமிழில் மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷில் வராது. சரிங்களா? ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த புக்கு ப்ளஸ் கொஸ்டின் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ் ஆங்கிலத்துக்கும் சேர்த்து இதில் கொடுக்குற மாதிரியே கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் இருக்கும். அந்த சேனலில் இருக்கக்கூடிய இதை ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வரும். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இது ட்ரைவுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ட்ரைவில் போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு, இது மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டவுன்லோட் கொடுத்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியராக வர மாதிரி நல்லா தான் கொடுத்துருக்கேன். கம்மியான எம்பி தான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்கோட இதே வந்து 20 MBக்குள்ளே வர மாதிரியே தான் கொடுத்துருக்கேன். நிறையா எம்பி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். அப்படின்றனால கம்மியான எம்பியில் வர மாதிரியே உங்களுக்கு நான் கம்ப்ரஸ் பண்ணி கரெக்டாக வந்து கொடுத்துருக்கேன். புக்கோட கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக தெளிவாக தான் இருக்கும். இது பண்ணுறனால வந்து ரொம்ப இதாகாது அப்படின்லாம் நினைக்காதீங்க, நல்லா கிளியராக இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் சரி நல்லா கரெக்டாக வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கும் நல்லா உபயோகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பயனுள்ளதாக ஆக்குங்க. சரிங்களா? இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இதை பூராத்தையுமே எடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து தந்துக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.